முக்கிய செய்தி. மனிதநேயல் மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்கிக்கலாம். செலினா, விவரங்கள். திமுக கூட்டணியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு தற்பொழுது ஜவாஹிருல்லா வந்திருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில் 2 தொகுதிகள் அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக அடையாளம் காண்பதற்காக வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே விருப்ப பட்டியலை இந்த திமுக தலைமையகத்திடம் கொடுத்திருக்கிறது. அந்த விருப்ப பட்டியலில் இருந்து தங்களுக்கு தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. கடந்த முறை 3 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் 3 தொகுதிகளும் தோல்வியடைந்தது. இந்த நிலையில் 2 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 தொகுதிகளில் பொறுத்தவரையிலும் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. இந்த 2 தொகுதிகளுக்கான 5 தொகுதி விருப்ப பட்டியலை கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ராமநாதபுரம், ஆம்பூர், அதே போல பாளையங்கோட்டை, நாகப்பட்டினம், பாபநாசம் தலைமையிலான குழுவுடன் எங்களுடைய விருப்ப தொகுதி பட்டியலை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அளித்திருக்கிறோம். என்னுடன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத், தலைமை நிலைய செயலாளர் வழக்கறிஞர் ஜெயினுலாப்தீன், மாநில செயலாளர் சிவகாசி முஸ்தபா ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கு கொண்டோம். நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாபநாசம் மற்றும் மணப்பாறை தொகுதிகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். கூடுதலாக வாணியம்பாடி, திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளையும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கலந்து பேசி இந்த பட்டியல் இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஓகே, நன்றி. இன்னைக்கு மாலை அல்லது நாளைக்குள்ள முடிஞ்சிடும். ஆமாம் 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 திருச்சி கிழக்கு. இல்லை, அது தலைவர், நாங்கள் எங்கள் விருப்பத்தை தலைவர்கிட்ட, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் கலந்து பேசி இறுதி செய்வதாக சொல்லியிருக்கிறார். அது யார் வேணாலும் போட்டியிடலாம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மிக வலுவான பலமான கூட்டணியாக இருக்கின்றது. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று டபுள் செஞ்சுரி அடித்து மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். நன்றி. திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சிக்கு வரக்கூடிய சட்டப்பேரவைத் தேர்தலில் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்று அடையாளம் காண்பதற்காக கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா அண்ணா அறிவாலயம் முதலமைச்சரை சந்தித்து அது குறித்து விவரங்களை வழங்கிய பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வாணியம்பாடி, திருச்சி கிழக்கு கேட்டிருப்பதாகவும் இன்று அல்லது நாளை மாலைக்குள் முடிவு வெளியாகிவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்.